என்ன என்னைய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க போல. தளபதி சொன்னோம்ல, தளபதிக்கு சொன்ன மாதிரி செஞ்சோம்ல. 40க்கு 40 பத்தில சொல்லி அடிச்சிருக்கல. சும்மாவே உங்களை பிடிக்க முடியாது. ஆமா. 40க்கு 40 வேற நீங்க 39 இருந்தப்பயும் ஒண்ணும் பண்ணல. 40 வந்தா மட்டும் அட போப்பா, செய்வோம்ல. என்ன சொல்லிருக்காருல்ல. 39 எடுத்தப்ப என்ன செஞ்சீங்களோ அதே தானே. நீ வேறப்பா, அங்க மத்தியில அவங்க கொடுத்தா நாங்க உங்களுக்கு செய்ய போறோம். நாங்க என்ன மாட்டேன்னா சொல்றோம். எவ்வளவு கொடுத்தாலும் தான் உங்களுக்கு பத்தாது. இப்படியே சொல்லி சொல்லி நீங்களும் என்ன? நீங்களும் நானாச்சும் ஆமா. அவங்களும் வாங்கி மக்களுக்கு இதெல்லாம் அரசியல் சூட்சமையா? அரசியல் என்னமோ அவங்க மாநில தலைவர் 40 நாங்க வந்துரும் 32 நாங்க வந்துருவோம்னு சொன்னீங்க. அதை விட இவங்க மாநில தலைவர் சொன்னாரு பாருங்க, எங்களுக்கு ஒரு கருத்தை கைய காட்டி காட்டி நாவது வந்துடலான்னு பார்த்தோம். ஆனா இந்த பொய்யால இந்த மக்கள் ஆனா காசு 250 ரூபா கொடுத்துமே இங்க போயிருக்கு பாரு 8.19%. அதுக்குதான் என்னன்னே தெரியல. நேர்மையை விரும்புற மக்களும் நேர்மையாளர்களை விரும்புற மக்களும் இன்னமும் நாட்டுல இருக்காங்கிறத உங்க 2 கட்சிக்கும் சொல்லியிருக்கு இந்த தேர்தல். என்ன சொன்னீங்க உங்க மாநில தலைவர் 2024 தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே இருக்காதுங்கிறது. இப்ப பார்த்தா அவங்க தலைவர் இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாரு தமிழ்நாட்டுல. கடைசி என்ன சொல்லிட்டாரு? அதை விட கொடுமை என்னன்னா, இந்த தேர்தலையே நேர்மையா சந்திச்ச ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டாரு. வாழ்த்துறோம், வணங்குறோம். இருக்கிறாங்க. நன்றி நன்றி. வாழ்த்துறோம், வணங்குறோம். ஆனா அத வென்றதுக்கு அப்புறம் வாழ்த்துற நீங்க, நாங்க அந்த களத்துல போராடும் போது எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தீங்க மாறி மாறி. இவங்க என்னடானா ஒரு பக்கம் எங்க பிள்ளைங்க யாராவது முகநூல்ல எழுதுனா, ட்விட்டர்ல எழுதுனா உடனே இங்க இருந்து சென்னையில இருந்து தர்மபுரிக்கு போய் புடிச்சு கொண்டு வந்து பொசுக்கு உள்ள நாங்க போட்ட போடல தாங்க நீங்க உழைச்சிருக்கிறீங்க. என்னத்த பெருசா உழைச்சோம். எங்க சின்னத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க நோட்டீஸ் அடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா, நாங்க பொருளாதார வலிமை இல்லாத கட்சின்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். நோட்டீஸ் அடிச்சு வச்சு ரெடியா இருக்கிற கடத்துல சின்னத்தை பறிச்சு எவ்வளவு செஞ்சோம்னா குறவள வரைக்கும் புடிச்சு கூட தான் முண்டி அடிச்சு வந்துட்டீங்களேம்மா. அப்புறம் என்னம்மா உங்களுக்கு வருத்தம்? அதுதான் நாம் தமிழருக்குள்ள அந்த மிகப்பெரிய சக்தியே வலிமையே. எங்களை மிதிக்கதான் திமிரி அடிச்சு எந்திரிச்சு வருவோம்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. இனி யாராவது கேட்பாங்களா? அதுக்குதான் எங்க கூட்டணி கட்சியில இருக்கிற பெருந்தகை என்னமோ ஒண்ணு சொன்னாரு. அதாவது இந்த உலகத்துல 1000 பெருந்தகைகள் இருக்காங்க, 1000 கருத்துக்களை சொல்றாங்க. நாங்க இதுக்கெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறதுல உண்மையிலேயே நீங்க உங்க கழகத்து பெண்ணா இல்லாம ஒரு தமிழ்நாட்டு பெண்ணா நான் கேக்குற நியாயத்தை சொல்லுங்க. நாங்க பிரிவினைவாதம் பேசுறோம்னு சொல்றாங்களே, உண்மையிலே பிரிவினைவாதம் யாரு பேசுறா சொல்லுமா. அதே நீயே சொல்லு. பிரிவினைவாதம் எங்களை மட்டும் விமர்சனம் பண்றீங்க. 1.25 லட்சம் தமிழர்களை துள்ள துடிக்க கொல்லும் போது கோபம் வந்திருக்கணுமா, வந்திருக்க கூடாது? அதுக்குதான் எங்க தலைவர் உண்ணாவிரதமா இருந்தாருல்லம்மா. எங்க தலைவர் எங்க தலைவர் உண்ணாவிரதம் இருந்துதானே எல்லாமே போர் நிப்பாட்டினது. நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவ்வளவு தூரம் உங்க இனத்து பெண்களை இவ்வளவு பண்ணும்போது உங்களுக்கு கோபம் அன்னைக்கு அறிக்கை கொடுக்காதவங்கள இன்னைக்கு உங்க கட்சி தலைமைக்காக அங்க போய் அடிமையா நிக்கிறதுக்கு இங்க எங்க பிள்ளைங்க வளர்றத பார்த்து நாம் தமிழர் கட்சி வளர்றது ஆபத்தானது, பிரிவினைவாதம் பேசுற எங்க ஐயா மோடி போய் வட இந்தியால ஊருக்கு ஊரு இவங்க போய் பேசாம மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. போய் கோயில்லாம் திறந்து வச்சீங்க அப்படின்னு அந்த இடத்துல ஊத்திக்கிட்டேம்மா உங்களுக்கெல்லாம். என்னம்மா எல்லாரும் 2 பேருமா சேர்ந்து இப்படி என்னைய கேள்வி மேல கேள்வியா கேட்டா அரசியல்ல எங்களை கேக்குறாங்க. ஏமா 40 சீட்டு வாங்கி உட்காந்து எங்களையும் அமைதியா இருக்கிறாரு. நான் வேற மாதிரில கேள்விப்பட்டேன். இப்ப பேலன்ஸ் பண்ணி நிக்கிறாருல, இந்த பக்கம் பீகாரு இந்த பக்கம் ஆந்திரான்னு பேலன்ஸ் பண்ணதா சொன்ன மாதிரி இது என்னது பில்டிங்ஸ் அங்க பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. மீசல மண்ணு ஓட்டலங்க. இனிமே நீங்க எங்களை கேட்காம எதுவும் ஆந்திராவையும் பீகார ஆந்திராவையும் பீகாரையும் கேட்காம எதுவுமே செய்ய முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது போலயே. முன்னாடி தனிச்சுன்னு நைட்டோட நைட்டா சட்டத்தை ஏற்றுவீங்க, விடுஞ்சா சட்டத்தை நடைமுறைப்படுத்துவீங்க, அப்படிதான் போய்கிட்டு இருந்தீங்க. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. நீ கனவு ஆனா இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க எந்த நியாயத்தையும் நீங்க பேசக்கூடாது. நாடும் நமதே 40 வாங்கிட்டீங்க. ஆனா இப்பவும் மக்கள் ஐயா ஏதாவது பண்ணுங்கன்னா நாங்க என்ன பண்றதுன்னு வழக்கு போல அதைத்தானே சொல்ல முடியும். அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவங்க பாராளுமன்றத்தை நிரப்புறாங்களோ இல்லையோ,
கண்டிப்பா அவங்க எல்லாம் கேண்டீனை நிரப்பிடுவாங்க. போமா நீ வேற வடையா காப்பியா வடை திங்கிறத கூட நம்ம விட மாட்டேங்க. இங்க வந்து டெல்லிக்கு போய் வடை வடையை இங்கேயே சாப்பிடலாம். இருந்தாலும் 40 சீட்டு ஜெயிச்சுட்டு போய் டெல்லியில போய் தான் விடுமா வடையா, பானிபூரியா? ரெண்டுமே சேர்த்து இந்த வாட்டி. ஆமா பானிபூரி கூட தமிழ்நாட்டு பானிபூரி சாப்பிட மாட்டாங்க. டெல்லி பானிபூரி அது நல்லா இருக்கும்ல. அதுதாங்க சுத்தமா இருக்கும், சுகாதாரமா இருக்கும். சரி, எங்களை அவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பல பேர் ராத்திரியே தூங்கலையா? காசு கொடுக்காம ஓட்டு எப்படி வருது, காசு கொடுக்காம ஓட்டு எப்படி வருதுன்னு. ஏன் உங்க தளபதி கூட தூங்கலைன்னு கேள்விப்பட்டேன். தபால் ஓட்டுல அவங்களுக்கு இணையா நாம் தமிழர் கட்சியும் வாங்கியிருக்கிறாங்களா? அரசு ஊழியர்களுடைய சப்போர்ட் நாம் தமிழர் கட்சிக்கு வருதுன்ற தகவலும் உங்க தளபதிக்கு போயிருக்கு. ஆமா கொஞ்சம் நஞ்சமா அவங்க செலவு பண்ணாங்க. ஏமா எங்க அரசு மேல நீங்க செலவு அரசு பண்ணிருக்கீங்க. ஊழியர்களுக்கு செய்ய வேண்டியதை நீ போன வாட்டி இந்த 5 வருஷத்துல ஒண்ணுமே செய்யலைமா, அப்புறம் எப்படி அரசு ஊழியர்கள் எங்களை நம்புவாங்க? அதுக்கு தானே விடுமா விடுமா அதெல்லாம் சகஜமா இருக்குமா, விடுமா அதெல்லாம் அரசியல் சாதாரணமாப்பா. அரசியல்ல நீங்க உணர்ந்தத இந்த 1.5 வருஷத்துக்குள்ள மக்களும் உணர்ந்தாங்கன்னா அரியணை அடுத்தது எங்க அண்ணனுக்கு தானே. இதை ஏத்துக்கிறீங்களா? விடுப்பா. அரியணையா அண்ணன் தான் கேட்டா அண்ணன் தான் அரியணை ஏற போறாருன்னு சொல்லுவேன். நிச்சயமா அது நடக்கும். நடக்காம ஓய மாட்டோம். சரி போப்பா நான் வரேன். போயிட்டு சரி நான் கொஞ்சம் வேலை இருக்கு. எல்லாம் எம்பி இதுக்கெல்லாம் எல்லாம் இனிப்புகள் வழங்க போறோம். எல்லாம் ஜெயிச்ச தொகுதிக்கெல்லாம் போய் வரட்டுமாயா? வேறையா? அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய பெருவாரியான அன்பை நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பல இன்னல்கள், தடைகள், நெருக்கடிகள் அப்படின்னு பலதரப்பட்ட நெருக்கடிகளை சந்திச்சு இன்னைக்கு ஒரு மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டு எங்களுடைய இலக்குக்கான முதல் படியை நாங்க அடைஞ்சிருக்கிறோம். அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு வந்த தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்தின அத்தனை பேருக்கும் நன்றி.